Hi students, welcome to our channel. So இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நடந்த 11th தமிழ்னுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கான அஃபிஷியலான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் கொஷின் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி எழுதுனீங்க, நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் வந்திருந்ததா வரலையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? ஃபஸ்ட் கொஷின் பொறுத்துக்கு 2, 4, 1, 3 இந்த ஆர்டரில் பொருத்தணும். ரெண்டாவது, ஒப்புரவு என்பதன் பொருள் ஆனா, ஊருக்கு உதவுவது. மூணாவதுக்கு ஈஎன்னா இரண்டும் சரி. நாலாவதுக்கு ஈஎன்னா 45. அஞ்சாவதுக்கு ஈனா ஆசிரியர். ஆறாவதுக்கு ஆனா மறதியால் கெட்டவர்களை. ஏழாவதுக்கு ஆவண்ணா செம்மொழி. எட்டாவதுக்கு ஆனா யானை டாக்டர். ஒன்பதாவதுக்கு ஆவண்ணா வினை. பத்தாவதுக்கு ஆனா பொருள்களின் துன்பம் அகலும் பற்றுகள் அகலும். 11க்கு ஈஎன்னா பண்புத்தொகை. 12க்கு ஈஎன்னா மசானபு ஃபுகோகா. 13க்கு ஈஎன்னா இதழ். 14க்கு ஆனா மல்லி இலை உயிர்மை. சரியா? இதுதான் 1 மார்க்கான ஆன்சர் கீ. நீங்கள் 1 மார்க் எத்தனை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்தியாது, மருந்து எது, மருந்து மரமாக இருப்பவர் யார், அப்புறம் மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம். இது மூணுமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து தான் வந்திருக்குது. அப்புறம் தமிழ்நாட்டின் மாநில மரம், உவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை, உலகமாதேச்சு விதைவுச்சுரம் கோவில் கல்வெட்டு, இதில் மூணுமே நம்ம சொன்னது. அப்புறம் பார்த்திங்கன்னா புணர்ச்சி விதிக்கான ஆன்சர் கீ பார்த்துக்கிறங்க. சரியா? செங்கடல் அணிந்துரை 2க்கும் பகுபத உறுப்பிலத்தினுக்கும் ஆன்சர் கீ கொடுத்துருக்கு. இதில் பார்த்துக்கோங்க 25க்கு. அடுத்து 6 மதிப்பெண் வினால காவடி சிந்து நம்ம சொன்னது. வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குரட்பாவும் நம்ம சொன்னது. பௌத்த கல்வி அனந்தரங்கரின் நாட்குறிப்பு நம்ம சொன்னது. பாரதியின் இதழாளர் முகம் நம்ம சொன்னது. 3 நெடுவினாவுமே நம்ம சொன்னதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக 3மே அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் மனப்பாட பாடல் அட்டன் பண்ணிங்களான்றதை சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 4 மார்க் கொஷின். 4 மார்க் கொஷின் பார்த்திங்கன்னா சலசவாவியில் நம்ம சொன்னது, கலைவளார் மறையவர் நம்ம சொன்னது, வில்வரத்தினம் நம்ம சொன்னது, இன்குலாப் உலகுக்கு நம்ம சொன்னது, மலை மனித வாழ்வில் நம்ம சொன்னது, வேதிக்கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நம்ம சொன்னது, ஜீவாவின் இயற்கையுடன் உரையாடல், உருவக அணி, எல்லாமே நம்ம சொன்ன கொஷின் தான்ப்பா கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம சொன்ன கொஷின்ஸை மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் 1 மார்க்கில் எப்படி எக்ஸாம் எழுதுனீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து உங்களுக்கு 11th இங்கிலீஷ்க்கான வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கும் கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூப்பா.